நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நேத்து ரஞ்சித் பேசின பேச்சுக்கு கண்டிப்பா ஒரு செருப்படி, கண்டிப்பா ஒரு பதிலடி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இவ்வளவு ஃபாஸ்டா வரும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பொதுவாகவே நம்ம தளபதி விஜய் பத்தி யார் தப்பா பேசுறாலும் கர்மா வச்சு செய்யும். அப்படிதான் பல பேருக்கு நடந்திருக்கு. தளபதி கிட்ட மோதி மண்ணை கவியிருக்காங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ரஞ்சித் நம்ம தளபதி விஜயும் தமிழக வெற்றி கழகத்தையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அது மட்டும் கிடையாது, தாவேக்கால 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. முதல்ல அவங்க தலித்தானே தெரியல. அவங்களால எங்களுக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வன்னியரசுக்கு மட்டும் முட்டு கொடுத்தாரு. ஏன்னா திருமாவளவன் கட்சின்றதால வன்னியரசு அண்ணன் மட்டும் நல்லா பண்றாரு, மத்த தாவேக்கா எம்எல்ஏ யாருமே பண்ணல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் ரொம்ப கடுமையா பேசியிருந்தாரு. எழும்பூர்ல என்னன்னா, ராஜ்மோகன் முதல்ல தலித்தான்றதே எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, அவர் தலித் பிரச்சனைகளுக்கு என்ன குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னு பேசி வச்சுட்டு போயிருந்தாரு. அதன் பிறகு இந்த ஆளை போட்டு சோசியல் மீடியால போலன்னு பொழந்துட்டு இருந்தாங்க. நீட் தேர்வு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதரவா போராடிட்டு இருக்கேன், மக்களுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு உருட்டிட்டு இருக்க ஒரே ஆளு இவன் தான். ஏன்னா அப்பையில இருந்தே தலித் அரசியல் அப்படின்னு சில சில்லறத்தனமான வேலையும் இந்த ஆளு பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வீரவசனம் பேசிட்டு மறுநாள் என்ன பண்ணிருக்கான், அந்த ஆளு தன்னுடைய பட ஷூட்டிங்கு போயிருக்கான். இதை விட ஒரு கேவலம் இருக்கா என்ன? ஏன்னா மக்கள் அங்க போராடிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட் டெல்லியில போராடிட்டு இருந்தாங்க. உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீ டெல்லிக்கு போயிருக்கணும். டெல்லியில உட்கார்ந்து எல்லாரும் கூட போராட்டம் பண்ணிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாளா இந்த போராட்டம் முடிகிற வரைக்குமாச்சும் நீ போராடிக்கணும். அப்பதான் உனக்கு உண்மையாலுமே மக்கள் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா உன்னுடைய பண தேவைக்கு உனக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உன்னுடைய படத்தோட ஷூட்டிங் மட்டும் நீ போயிருக்க. இன்னைக்கு எல்லா ப்ரூஃபையும் எடுத்து போட்டு தளபதியோட விர்ச்சுவல் வைரஸ் இந்த ஆளை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில எத்தனை அமைச்சர்கள் தலித்து, எத்தனை எம்எல்ஏ தலித்து அப்படின்னு கேட்க வக்கில்லாத இவன் நம்ம தாவேக்கா ஆட்சியில 8 பேர் கொடுத்து அவங்க தலித்தான கேட்டுட்டு இருக்கான். எல்லா விஷயத்தையும் சேர்த்து போட்டு தான் இந்த ஆளை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவன் பேசின பேச்சுக்கும் இவன் வன்மை பேச்சுக்கும் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய செருப்படி அப்படின்றது இருக்கு. தளபதியோட விர்ச்சுவல் வைரஸ் இவனை மன்னிக்க போறதே கிடையாது. இந்த ரஞ்சித் இருக்கானே, இவனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.